இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ரம்யாவும் பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அதை தீபாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு தீபா கால் பண்ணி சொல்லிடுறாங்க. தீபா வந்துட்டு ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. இந்த சைடு டென்டருக்கு வந்துட்டு ரம்யா போயிடுறாங்க. ஆனந்த் ரம்யாவும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. சரி வாங்க டென்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. டென்டர் வந்துட்டு லிஸ்ட்டெல்லாம் வாசிக்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கு. பட் டென்டரில் வந்துட்டு ரம்யா வின் பண்ணிடுறாங்க. ஆனந்துக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. விறுவிறுன்னு வெளியில் வராங்க. அருண் சொல்கிறாங்க, என்னமோ ஒரு மேனேஜர் நம்பிக்கையானவர் அப்படி இப்படின்ட்டு இப்போ டென்டரில் வின் பண்ணது ரம்யா தான் பாத்தியா அப்படின்னு சொல்ல எனக்கு அதான் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா வர்றாங்க. கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டென்டரில் வின் பண்ணதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, அந்த ஒரு காரை அவர் தான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை காமிக்க கார்த்தி வந்துட்டு வராங்க. பாத்தியா இங்கேயே அவன் தான் உன்னை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல, இவர் தான் வந்துட்டு திடீர்னு இந்த அமௌண்ட்டை கோட் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரியே வந்துட்டு எனக்கு நடந்துருச்சு. ஆனந்த் இதுக்கெல்லாம் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நல்ல வந்துட்டு லேபரை எனக்கு கொடுத்துருக்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் என் கம்பெனிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அந்த பக்கம் போயிட, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா, நீ யாருக்கிட்ட போட்டி போட்டிருக்க தெரியும்ல, நம்ம கம்பெனியவே நீ தோக்கடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு இப்போ வேலை பார்க்குறது இவங்கக்கிட்ட, அவங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும்ல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, இவங்க மேனேஜரு நீயும் ஃபோனில் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிளே நீ தான் செய் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆனந்தை கண்டுபிடி திட்டிக்காங்க. அங்கேருந்து கிளம்பிடுறேன். கார்த்தி எங்கே போனாலும் சரி கார்த்தி தான் எல்லாரும் மனசை வின் பண்ணுவான், என்னமோ ஹிட்லரு அது இதுண்ட பாத்தியா அவங்களோட மனசை இவன் கவர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வேற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனந்த் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தீபா வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. என்னாச்சுங்க, என்ன பிரச்சனை, வந்ததுலேருந்து பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை நான் அப்பலாம் அதை தீர்த்து வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல, நீ இதுலேருந்து தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆமாம் என்னதான் நடக்குதோ இந்த ஊரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபா புலம்பிகிட்டே இருக்க. என்னங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட போனீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னால், யாருங்க தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்னோட எம்டிங்க, எப்படிங்க கூப்பிடும்போது வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்காக ஆட்டோவில் போக வேண்டியதுன்னு எதுக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, கார் திடீர்னு ஒர்க் ஆகலாம் அதான் நான் கூப்பிட்டு போனேன், அவசரமான டென்டரு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீங்கள் தான் கூப்பிட்டு போகணுமா, அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்கு உங்களை மட்டும் கூப்பிட்றாங்க, உங்கள் பின்னாடி வண்டியில் உட்கார உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க இனிமேல் அப்பெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன் சரியா, சிரிங்களேன் அப்படின்னு சொல்லி தீபாவும் சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், என் ஃப்ரெண்டு அம்மு இருக்கால அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. சொல்கிறது கேளுங்க, அவள் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் என்னமோ கல்யாணமே வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அவள் வந்துட்டு லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு சொல்ல, லவ்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல, ஏங்க அவளை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க கேரக்டரை பற்றி சொன்னீங்கல்ல அதான் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு லேபரை தான் லவ் பண்ணுறா, ஆனால் அவர்கிட்ட எப்படி சொல்லறதுன்னு தெரியாமல் மழுப்பிட்டே இருக்கா, மனசுலேயே வச்சு காதலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது, லேபரை லவ் பண்ணுறாங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஏங்க லேபர்லாம் லவ் பண்ணக்கூடாதா, இல்லை எம்டின்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்ல, நீங்கள் தான் பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன், நான் வந்துட்டு சாதாரண வில்லேஜ்கள், நீங்கள் என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா, சரி விடுங்க நம்ம தாங்க அவள் லவ்வுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன லவ் பண்ணியிருந்தா எனக்கு வந்துட்டு ஒரு காதல் கடிதம் எழுதிருப்பீங்களா, அது இப்போ எழுதி தரீங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ நம்மளை ஆள விடுங்க அப்படின்றாங்க. ஏங்க எனக்காக ஒரு லெட்ரு கூட எழுதி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, சரி கொடுங்க எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் செல் எடுத்து நோண்டிக்கிட்டே வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சரி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே, இருங்க நான் அம்மூட்ட கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு ரம்யா கால் பண்ணுறாங்க. உன்னோட லவ்வுக்காண்டி நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இதை போய் கொடுத்துன்னு வச்சுக்கோ, அவர் உடனே உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி வந்துட்டு எங்கே வந்து வாங்குறது அப்படின்னு கேட்க, நம்ம எப்போ மீட் பண்ணுற அந்த கோவிலுக்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதும் அந்த பக்கம் ரம்யாவுக்கு வந்துட்டு ஆட்டை தாங்க முடியல. நம்ம வந்துட்டு லவ் லெட்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு வாராய சாங்குக்கு பயங்கரமாக மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன டேரக்டர் இது, இதெல்லாம் தீபா போட வேண்டியது, பட் யாரோ ஒருத்தங்களை போட்டுட்டு இருக்கீங்களே, இதில் ஹீரோயினி யாருன்னே ஒன்றும் புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த சீனில் தீபா வந்துட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியோட அந்த காக்கி சட்டையை அந்த இடத்துக்கு அபிராமி வர்றாங்க. என்னம்மா இந்த நேரத்தில் துவச்சி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் அப்பயே நான் வந்துட்டு துவைக்கவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாரு, அதான் அவர் தூங்கும்போது வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா அப்பா ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காங்க, உன் புருஷன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கு, என்னோட வளர்ப்பு தான் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்றாங்க. ஆமாம் மூத்த பையனும் சரியில்லை, ரெண்டாவது பையனும் சரியில்லை, மருமகளும் சரியில்லை அப்படின்னு சொல்ல, உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என் ஹஸ்பண்டை நல்லா தானே வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.